வணக்கம். மித்ரா டிவிக்காக ஸ்ரீ வராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு ஸ்பெஷல் தலைப்பு, இது எல்லாருக்கும் தேவைப்படுற தலைப்புன்னு கூட சொல்லலாம். தலைப்பே பாருங்க, உங்களுடைய மனம், குழப்பம், பயம், நடுக்கம், எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், இதெல்லாம் வர்றதுக்கு ஜாதக ரீதியான காரண கிரகங்கள் என்ன, எதை வச்சு இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும், பார்க்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். ஏற்கனவே இன்னொரு தனியார் தொலைக்காட்சியில சேனல்ல நம்ம பேசி பெரிய வரவேற்பை கொடுத்துச்சு. அதுக்கான தீர்வுகளையும் நிறைய அடைஞ்சாங்க. இது நம்மளுடைய சேனல்லையும் இருக்கணும்னு நான் விரும்பினேன். அதுக்காக இதை நம்ம பேசப்போம். மனசுங்க, எல்லாருமே சொல்லும்போது ஏப்பா சோகமா இருக்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது மனசு சரியில்லைங்க, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க மனசு சரியில்லைன்னா, மனசுங்கிறது உருவம் கிடையாது, அது ஒரு உணர்வு. அந்த மனசு சரியில்லைன்னா அடுத்த டைரக்டா உங்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, உங்க முகத்தை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். உங்க முகத்துல அது தெரிஞ்சுக்கும். ஒரு மாதிரியே இறுக்கமா, சோகமா, அழுகையோட, படுத்து தூங்கிட்டு ஒரு மாதிரியே கஷ்டத்தோட இருப்பாங்க. இதுக்கு அந்த மனம் சார்ந்த விஷயத்துக்கு முகமே சாட்சி. அப்ப மனசு சரியில்லைன்னா முகமும் சரி இருக்காது. அகத்தின் அழகு முகத்தில் தான். அகம்னா மனம், உள்ள. முகம்னா வெளியில பாக்குற உருவம். அப்ப உள்ள நல்லா இருந்தா வெளியில முகம் மலர்ச்சியா இருக்கும். உள்ள சரியில்லைன்னா முகம் வெளியில நல்லா இருக்கு. இதுதான் அதுல இருக்கிற சூட்சமம். அப்போ உங்க மனசு நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா நீங்க எப்படி இருக்கணும்? எப்பவுமே ஒரு சந்தோஷம் உங்ககிட்ட நிலை கொள்ளணும். இருக்கிற பிரச்சனைக்கு எங்க சார் சந்தோஷமா இருக்கிறது, என்ன சார் வாழ்க்கை அப்படின்னு எல்லாம் நீங்க கேட்கலாம். உண்மைதான். ஏன்னா நிறைய ஒரு பரபரப்பான உலகம், போட்டி, பொறாமை, உறவுகளுக்குள்ள கசப்பு, ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாது, ஒருத்தர் கார் வாங்கிடக்கூடாது, ஒருத்தர் வீடு வாங்கிடக்கூடாது, ஏன் நல்ல ட்ரெஸ் போட்டா போச்சு, எப்படி இவங்க மத்தியில வாழ்றது? ஒரு படத்துல கஞ்சா கருப்பு நடந்து போவாரு, ஏப்பா வாப்பா ஒரு கை ரம்மி ஆடிட்டு போவோம்பாங்க, சீட்டு விளையாடுற கூப்பிடுவாங்க அந்த படத்துல. எனக்கு நிறைய பொழப்பு இருக்குப்பா அப்படின்பாரு. ஏப்பா நீ சும்மாதான் இருக்கிற, உனக்கு என்னப்பா பொழப்பு, உங்க மத்தியில வாழ்றதே ஒரு பொழப்பா இல்லையா அப்படின்பாரு. அந்த மாதிரி ஒருவருடைய மத்தியில் வாழ்வதே பெரிய ஒரு கஷ்டமா காலம் ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் போட்டி, பொறாமை, அவன் கார் வாங்கிட்டான், இவன் வீடு வாங்கிட்டான், இவன் ட்ரெஸ் பண்ணிட்டான், நல்லா இருக்கான், நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்? அது அவங்கவுங்க கர்மா, அவங்கவுங்க பிராப்தம். அம்பானி தான் டெய்லி பலாயிரம் கோடி சம்பாதிக்கிறாரு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இன்னொருத்தர் என்ன பண்ண முடியும்? நமக்கு என்ன பிராப்தம் எழுதியிருக்காதான் நடக்கும். இது மனசு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டா வராது. அதனாலதான் பற்றற்றவர்களை நவகிரகங்கள் எதுவும் செய்வதில்லைங்கிறாங்க. எனக்கு போதும், இருக்கிறது ஓகே, வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா நவகிரகங்கள் எதுவும் செய்யாது. நீ எந்த பயிற்சி வந்தாலும் பயப்பட வேண்டாம், ரிலாக்ஸா இருக்கலாம். அப்படிதான் சார் சொல்லுது. நிறைய குழப்பம், எப்ப பார்த்தாலும் குழப்பம், விட்டு கொடுக்கறது இல்லை, டாமினேஷன், ஈகோ, கர்வம், கோபம், பிடிவாதம், விதண்டாவாதம், தான் நான் என்கிற எண்ணம். இத்தனையில இருந்த மனசு நிம்மதியா இருக்குமா? பிளஸ் பண்ணிருங்க, நல்லா இருப்பா. நீயே போய் இமயமலையில கொடியை நட்டுக்க, ஆளை விட்டு வாழ்க வளர்க. நான் ஒரு சாதாரண ஆள். காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம்னா மனசுல எதுக்கு குழப்பம், ஏன் நிம்மதி கெடுது? யோசிச்சு பாருங்க. பிறப்பும் இறப்பும் இறைவனின் செயல். நம்ம எப்ப போவோம், எப்ப இருப்போம், கடவுளுக்கு தான் சித்தம், தெரியாது. நல்ல ஆரோக்கியமா இருக்கிறான், அடுத்த வாரம் கேட்டா இல்ல சாமி போய் சேர்ந்துட்டா இருக்கிறாங்க. நிறைய அட்டூழியம் பண்றாங்க, நிறைய உணவு பழக்க வழக்கம் எல்லாம் சரியில்லை சாமி, ஆனா 75 நல்லா தான் இருக்காரு.
பிறப்பும் இறப்பும் கர்மா நம்ம கையில் இல்லை. ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சூரியன் மனநோய்க்கு காரகர். உண்மையிலேயே சூரியன் ஒரு மனநோய்க்காரர். ஏன்னா நிறைய கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பாருங்க, யாராவது சித்திரை மாசம் பிறந்தவங்க, ஆவணி மாசம் பிறந்தவங்க, கார்த்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இவங்கெல்லாம் பாருங்க சூரியனோட ஆளுமை. இவங்கெல்லாம் கற்பனை. அது ஆயிருமா, அப்படி ஆயிருமா, வாழ முடியாம போயிருமா, குழந்தைகளை நான் எப்படி செட்டில் பண்ணுவேன், இந்த கற்பனையிலேயே இவங்க வாழ்க்கை நகர்ந்துடும். இந்த சந்திரன் ராகு, சந்திரன் கேது எது எடுத்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ், புலம்பல். ஒருத்தர் கூட அட்டாச் ஆகாது, ஒட்டவே ஒட்டாது. அப்படி போட்டு குழப்பு உடம்பு குழம்பி. உங்க ஜாதகத்துல 5ஆம் அதிபதி போய் ராகு கேதுவோட சேர்ந்தாலும், 5ல் ராகுவோ அல்லது கேதுவோ, 5ல் சூரியனோ, 5ல் சந்திரனோ, 5ல் புதனோ இருந்தாலும் மனநோய் உண்டு, மன அழுத்தம் உண்டு. மனம் சார்ந்த தொந்தரவால் நீங்கள் பாதிக்கப்பட போவது உறுதி. ஏன்னா 5ஆம் இடம் தான் மனசு. மனோகாரகன் சந்திரன், புத்திகாரகன் புதன், 5ஆம் இடம் மனசு. அப்போ உங்க ஜாதகத்துல சூரியன், சந்திரன், புதன் 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா மனநோய் வர்றது உறுதி. மனம் சார்ந்த விஷயத்துல நீங்க பாதிக்கப்பட போறதுங்கிறது உறுதி. குழப்பம், எது எடுத்தாலும் குழப்பம், பயம், நெகட்டிவ் தாட்ஸ், தடுமாற்றம், நிம்மதியே இல்லை சார். லக்னத்துல சந்திரன் இருந்தாலும் நமக்கு நிம்மதியே இருக்கு. லக்னத்துல சந்திரன் ராகு, சந்திரன் கேது எங்க சேர்ந்திருந்தாலும் நிம்மதி இருக்காது. சூரியன் ராகு, சூரியன் கேது எங்க சேர்ந்திருந்தாலும் நிம்மதி இருக்காது. ஒரே குழப்பமா இருக்கும். வெளியில பார்த்தா அப்புறம்பா நாங்களே யாரு தெரியுங்கள அப்படின்னு கெத்தா சுத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் போட்டு குழப்பம் பண்ற கிரகங்கள். புதன் சந்திரன் சேர்ந்திருந்தா மனம் சார்ந்த தொந்தரவால் கடுமையா பாதிக்கப்படுவாங்க. மனம் சார்ந்த பிரச்சனை நிறைய இருக்கும். புதன், சந்திரன், சனி, கேது, சூரியன் இதெல்லாம் எங்கேயாவது ஒண்ணுக்கு ஒண்ணு ஒன்னா இருந்துச்சுனாலோ பார்த்துச்சுனாலோ பிரச்சனை உண்டு. ஏன்னா சூரியன் கற்பனை, சந்திரன் மனசு, புதன் புத்தி, ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கும். பாருங்க, அமாவாசை பௌர்ணமி வரும்போதுல உங்களுக்கு சந்திராஷ்டமோ ஜென்ம நட்சத்திர நாள்ல மனசு ஆசிலேஷனா இருக்கும், அலைபாய். 4ஆம் இடம்ங்கிறது மனசு, 5ஆம் இடம்ங்கிறது ஆழ் மனசு. ரெண்டும் மனசுல 2 விதம் இருக்கு, லேசா இருக்கும், உள்ளேயும் இருக்கும். அப்ப இந்த கிரகங்கள் எல்லாம் பாவிகள் சம்பந்தப்படும் போது சனிச்சந்திரன் சேர்ந்திருந்தா மனசே உடஞ்சிருவாங்க. 10 நாளைக்கு சூப்பரா ஓடுவாங்க. 10 நாள் என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை, நான்லாம் அப்படி எல்லாம் வாழ்ந்து இப்படி வாழ்ந்தேன்னு மனநோய்க்காது, மனசு உடஞ்சு போய் உட்காந்து. இப்படி பாருங்க நிறைய. இதுதான் குரு பார்த்தாருன்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகும், கொஞ்சம் தட்டு மாதிரி மேல ஏறிடலாம். இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. 5ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் சரி, 5ஆம் இடத்தை கேது பார்த்தாலும் சரி, 5ஆம் இடத்தை சந்திரன் பார்த்தாலும் சரி, 5ஆம் இடத்தை சூரியன் பார்த்தாலும் சரி, 5ஆம் இடத்தை புதன் பார்த்தாலும், அல்லது இந்த கிரகங்கள் எல்லாம் 5ல் இருந்தாலும் 5ஆம் அதிபதியோடு ஒன்று சேர்ந்தாலும் இவர்கள் மனம் பாதிக்கப்பட போவது உறுதி. பாதிக்காம போகாது. மனசுனால ஒரு தொந்தரவு உண்டு. மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடான்ட்டு கண்ணதாசன். பாருங்க, நீங்க எங்க போய் துயரமா இருந்தீங்கன்னாலும் மனசுதான் காரணம்ட்டார். இதுக்கு தலை சிறந்த தீர்வு ஏதாவது இருக்கா? நிச்சயமாக உண்டு. முதல்ல சோட்டானிக்கரை பகவதி அம்மன் வழிபாடு சிறந்த பரிகாரம். குருதி பூஜையில கலந்துக்கணும். நீங்க எப்ப வேணாலும் போய்க்கணும். குறிப்பா உங்க லக்னப்படி 5ஆம் அதிபதி யாரோ அந்த கிழமையில போங்க. இல்லைன்னா ஞாயிறு திங்கள் போலாம். அதோட கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருநீலக்குடி மனோகியநாதர் சுவாமி மனநோய் தீர்ப்பதில் வல்லவர். திருக்கோடிக்காவல் கோடீஸ்வரர், திருக்கோடீஸ்வரர் மனநோய் தீர்ப்பதில் வல்லவர். திருமுருகன் பூண்டி அவினாசி பக்கத்துல மனநோய் தீர்ப்பதில் வல்லவர் திருமுருகநாத சுவாமி. இதெல்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா கேட்கும். ரொம்ப நல்ல, எவ்வளவு பெரிய மன ரீதியான பிரச்சனையா இருந்தாலும் உங்களை மீட்டு கொண்டு வந்துடும். அதோட நல்ல மருத்துவத்தையும் நாடும் போது நிச்சயமாக உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். யாரெல்லாம் மனம் சார்ந்த தொந்தரவு இருக்கீங்களோ அவர்களுக்கான பதிவு இது. மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறீங்களோ அவர்களுக்கான பதிவு. நிச்சயமாக மனம் சார்ந்த விஷயத்திலிருந்து நீங்கள் முழுமையாக வெளியில் வர, முழுமையாக நீங்கள் விடுதலை அடைய எல்லாம் வல்ல இறைவனை நான் பணிவாகவும் மனப்பூர்வமாகவும் வேண்டிக் கொள்கிறேன். திங்கட்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஆஞ்சநேயருக்கு திங்கள்லயோ ஞாயிறுலயோ வெத்தலை மாலை போட்டுவாங்க. 11 வெத்தலை கட்டி மனம் சார்ந்த தொந்தரவு இருந்து படிப்படியா நீங்க வெளியில வரலாம். நல்ல மருத்துவமும் பார்த்துக்குங்க. நல்ல நிலைமைக்கு வர
வாராகி ஜோதிடம் உங்களை வாழ்த்துகிறது. வாழ்க வளர்க.